ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் மிகுந்த தயை உள்ள ஆண்டவர், கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மிகுந்த தயை உள்ள ஆண்டவராகி உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை நேரத்திலே எங்களுடைய இருதயங்களை திறந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டினுடைய கடந்த 6 மாதங்களாக எங்களை அன்போடு நீர் வழி நடத்தினீர். நாங்கள் ஆண்டை துவங்கும் பொழுது மகிழ்ச்சியாக உற்சாகத்தோடு நாங்கள் தொடங்கினோம். இந்த 6வது மாதத்திற்குள் நாங்கள் வருவதற்குள்ளாக எத்தனையோ சூழல்கள் இந்த நாட்டிலேயும் உலகம் முழுவதிலும் கலக்கமடைகிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் எங்கள் பேரிலே தயவுள்ளவராக இருந்து எங்களுக்கு ஆண்டவர் ஜீவன் சுகம் பலன் அனைத்தையும் கொடுத்து உம்மை ஆராதிப்பதற்கும் உமக்கு ஆராதனை செய்வதற்கும் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் வழியினூடாக எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்படைக்கவும் அவருடைய இரக்கங்களையும் கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் ஏதுவாக இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 3 பாடுவோம். 3ஆம் பாமாலை. முதலாவது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 முடிய. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. மனுஷன் பூமியில் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளே அதிக சுதந்திரம் உள்ளவர்களென்று அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாமிசந்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷருடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. இந்த வாரத்திற்குரிய சிறப்பு சங்கீதம் 34ஆம் சங்கீதம், வசனங்கள் 8 முதல் 15 முடிய. சங்கீதம் 34 வசனங்கள் 8 முதல் 15 வரை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையே செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கின்றன, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கின்றன என்பது வாசிக்கும் கடியாக குறிக்கப்பட்ட 2வது திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. The second Bible reading has been chosen from the Gospel of Matthew chapter 5 verse beginning from 27 to 37. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தழுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தனம் முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படியே தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதனம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம்.
பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. ஜெபம் பண்ண கிடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். இந்த வாரத்தினுடைய தியான பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. கர்த்தருக்குள்ள அருமையான திருச்செந்தூர் மக்கள், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான டோமிலி தூய பவுல் சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே, கல்யாண் தூய லூகா சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே, பிவண்டி தூய பேதுரு தமிழ் சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே, இந்த வசனத்தை பல ஊடகங்களின் வழியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டிலே இந்த திருத்துவ ஞாயிறுகளிலே செல்ஃப் எடிஃபிகேஷன், சுய பக்தி விருத்தியை குறித்து தியானிக்கும்படியாக திருச்சபை நம்மை எதிர்பார்க்கிறது. போன வாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது சுய பக்தி விருத்தியை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கோபத்தையும் உக்கிரகத்தையும் எரிச்சலையும் ஆண்டவர் அகற்றி நீதியின் இருதயத்தை நமக்கு கொடுக்கும்படியான பகுதியை நாம் தியானித்தோம். காயின் ஆபேலுடைய சரித்திரத்தை நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் தியானிப்பது ஆண்டவருடைய சத்தியமும் புனிதமும் நம்முடைய இருதயத்திலே காணப்படும். ட்ரூத் அண்ட் த பியூரிட்டி ஆஃப் our hearts. நம்முடைய இருதயம் சத்தியமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதன் மூலமாக நாம் சுய பக்தி விருத்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருச்சபையாராகி நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் துவங்கும் பொழுது நல்ல அழகான துவக்கத்தை பார்க்கிறோம். முதல் வசனத்திலே மனிதர்கள் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். மனிதர்கள் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். இதில் என்ன சிறப்பு என்று சொல்லி நீங்களும் நானும் உங்களை நாங்களே நம்மை கேட்டுக்கொள்ளலாம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னார். 4ஆம் அதிகாரத்திலே ஆபேல் ஆதாம் ஏவாள் இருவருக்கு, முதல் மக்களாகிய ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் என்கிற 2 மகன்கள் பிறந்தார்கள். அந்த 2 மகன்களுடைய முடிவையும் அந்த அதிகாரத்திலே நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். காயின் ஆபேலை கொண்டான். காயின் நிலையற்றவனாக பூமியிலே அழிந்து போனான். அவனுடைய சந்ததியும் அழிந்து போனது என்று பார்த்தோம். 24ஆம் 25ஆம் வசனங்களிலே ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் 3வது மகனை ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கிறார். அவனுடைய பெயர் சேத் என்பது. சேத் என்றால் என்ன, பொருள் என்ன? காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று ஏவாள் பெயரிட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார், அதுதான் சேத் என்கிற சொல்லினுடைய பொருள். அடுத்த வசனத்தில் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இதுக்கு முறை முந்தின பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை ஆதாமும் ஏவாளும் தொழுது கொண்டதாக நாம் பார்க்கவில்லை. ஆனால் காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சிஸ்டமேட்டிக் ஆராதனை. அங்கே காணிக்கை மாத்திரம் காயினும் ஆபேலும் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே சேத்தினுடைய புத்திரனாகிய ஏனோஸ் வழியிலே வந்த சந்ததியார்
தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். தொழுது கொள்கிற ஒரு மக்கள் கூட்டம் உருவாகிறதை இந்த சேத்தினுடைய தலைமுறையிலே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் முழுவதும் சேத்தினுடைய தலைமுறையை குறித்து அந்த லிஸ்டை நீங்கள் 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் வழியாக வந்த சந்ததி அழிந்து போன சூழ்நிலையிலே, அற்று போன ஒரு சூழ்நிலையிலே சேத்தினுடைய சந்ததியார் இப்பொழுது பூமியிலே பெருக துவங்கினார்கள். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரு பியூட்டிஃபுல் கனோட்டேஷன். தேவனை தொழுது கொள்கிற ஒரு சந்ததி, ஒரு ஜாதி என்ன செய்கிறது, துவங்கினது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் மனுஷனுக்கு முதலாவது கொடுத்த ஆசீர்வாதம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆணை பெண்ணுமாக படைத்து தேவ சாயலாக படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை கொடுக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவமற்றவர்களாக படைக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஜீவாத்மாக்களாக, இம்மார்டல்ஸாக அவர்கள் இருந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஜீவாத்மாவாக இருக்கும் பொழுது பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே அந்த கற்பனை அவர்களால் நிறைவு செய்ய முடியவில்லை. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிற்பாடுதான் அவர்கள் பூமியில் என்ன செய்தார்கள், பெருக துவங்கினார்கள், சந்ததிகளை உருவாக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே ஆண்டவர் பாவம் செய்யாத சூழ்நிலையிலே கொடுத்த வாக்குறுதி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் மனுஷன் பாவம் செய்த பிற்பாடுதான் அது நிறைவேற சேத்தினுடைய சந்ததியிலே நிறைவாக்குகிறதை 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக துவக்கம் நல்லா இருக்கிறது. அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவருடைய கற்பனையின்படி பாவம் செய்யாத நிலைமையில கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள், நிறைவேற்றுகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகிறார்கள். பூமியிலே பெருகினார்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். அவர்கள் மல்டிப்ளை ஆக அவர்கள் பெருக துவங்கினார்கள் என்று நான் பார்க்கிறோம். சொல்லி அடுத்த வசனத்திலே பாருங்கள், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஐயா, இதுல என்ன இருக்கு, என்ன தப்பு இருக்குது? தேவகுமாரர்கள் என்னெல்லாமோ நீங்க வசனத்துல சொல்லியிருக்கிறது, அது என்ன என்று உடனே பார்த்து நீங்கள் கேட்கலாம். தேவகுமாரர்கள் என்பது 3 வகையான தேவகுமாரர்களை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் தேவகுமாரர்கள் சன்ஸ் ஆஃப் காட், எஸ் ஸ்மால், சன்ஸ் ஆஃப் காட், ஜி ஸ்மால், காட் ஜி ஸ்மால், கடவுளுடைய மக்கள். முதலாவது சில தேவதூதர்கள் தாங்கள் படைக்கப்பட்ட அந்த மகிமையான நிலைமையிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொண்டு மனுமக்களோடு அவர்கள் இணைந்தார்கள். அவர்கள் தெரிந்து கொண்ட மனுமக்கள் இந்த பூமியிலே மைட்டி பீப்புள்ஸ், மிக பராக்கிரமமான மக்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 3 விதமான சன்ஸ் ஆஃப் காட் பற்றி நமக்கு திருமறை கற்றுக் கொடுக்கிறது. முதல் அந்த சன்ஸ் ஆஃப் காட், தேவ தூதர்கள் சிலர் மனுஷர்களே ராஜ குலத்தை சேர்ந்தவர்களிலே அல்லது பராக்கிரம் உள்ள மனிதர்களுக்குள்ள உணர்வோடு உறவு கொண்டாடி அல்லது அவர்களுடைய உடலிலே அவர்கள் இணைந்து உருவாக்கின ஒரு சந்ததி. நீங்கள் அதை திருமறையில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரின்சஸ் என்று சொல்லி அதை ஆங்கிலத்திலே அவர்கள் வர்ணிக்கிறதை பார்க்கலாம். அந்த நாட்களிலே உலகத்திலே பெரிய ராஜாக்கள் இருந்தார்கள். இந்த பெரிய ராஜாக்கள் எல்லாரும் பிரின்சஸாலே, அதிபதிகளால் அவர்கள் ஆளுகை செய்யப்பட்டார்கள். உலக பிரகாரமாக அவர்கள் பெரிய ராஜாக்கள். ஆனால் அவர்களை பயன்படுத்தினவர்கள் அல்லது அவர்களால் நடத்தப்பட்டவர்களோ அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் மிக சக்தி வாய்ந்தவர்களாக தங்கள் ராஜாக்களின் பேரிலே அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த அதிகாரிகள் பிசாசினுடைய வல்லமையினாலே அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லி திருமறையிலே நான் பார்க்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே தீருவின் ராஜா என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே
பிரின்ஸ் ஆஃப் டயர் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரின்ஸ், அதிபதிகள், தேசாதிபதிகள். இந்த தேசாதிபதிகள் தான் இன்றைக்கு ராஜாக்களை நடத்தினார்கள். அவர்களுக்கு ஆளுகை செய்ய அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார்கள். முழு அதிகாரமும் இந்த தேசாதிபதிகளிடத்தில் இருந்ததை ஒழிய ராஜாக்களிடத்தில் இல்லை என்கிற குறிப்பை நாம் பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பெர்சியாவின் அதிபதியே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The Prince of Persia என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இந்த உலகத்தின் அதிபதி தள்ளப்பட்டான் என்று சொல்லி அங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். the prince of the earth, உலகத்தினுடைய தேசாதிபதி, இந்த உலகத்தினுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், இதை எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர். இன்னொரு பவர் இருக்கிறது, பவர் சென்டர், அது பிரின்ஸ் ஆஃப் தி earth, அது டீமன் பவர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே இதற்கு சில உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த உதாரணங்கள் எல்லாம் நல்ல உதாரணங்கள். அங்கே நாம் தானியேலின் புத்தகத்திலே, எசேக்கியேல் புத்தகத்திலும், யோவான் சுவிசேஷத்தை பார்த்ததெல்லாம் பிரின்ஸ் ஆஃப் ஈவில் பவர்ஸ், பிரின்ஸ், அந்த அதிபதிகளாகிய தீய சக்திகள், பிசாசினால் செயல்பட்ட சக்திகளை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே பழைய ஏற்பாட்டிலே இதே பிரின்சஸ் அவர்கள் தேசத்தை நல்ல முறையிலே ஆட்சி செய்வதற்காக பயன்பட்ட மக்கள். ஒன்று யோசேப்பு. யோசேப்பு ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே பார்வோன் அவனை தேசம் முழுவதைக்கும் அதிபதியாக அவனை உயர்த்தினான். தேசம் முழுமைக்கும் அதிபதியாக உயர்த்துவதற்கு காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த தேவ ஆவியானவர். அதே போல தானியேலினுடைய புத்தகத்திலே நீங்கள் நான் பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தரியு ராஜா, மேதியர் தரியு ராஜா 3 பிரதானிகளை ஏற்படுத்தி அந்த 3 பிரதானிகளில் மேல் பிரதான அதிபதியாக தானியேலை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே தானியேலும் ஒரு பிரின்ஸாக, தேசாதிபதியாக, தரியு ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவனுக்கு தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்களில் நிச்சயம் பார்க்கிறோம். விசேஷித்த ஆவி யோசேப்புக்குள் தேவனுடைய ஆவி, ஆகவே அவன் எகிப்து தேசம் முழுவைக்கு தேசாதிபதி. அதே போல தானியேல் பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலே அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடினால் பெர்ஷிய சாம்ராஜ்யம் முழுமைக்கும் அதிபதியாக, பிரதானியாக நியமிக்கும்படியாக மேதியனாகிய தரியு ராஜா தீர்மானித்தான். அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. எஸ்தர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மொர்தெகாய், இவனும் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன், தேவ ஆவி பெற்ற மனிதன். ஆகவே அவனே அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கும் ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜா தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை கொண்டு என்ன செய்தான்? நிறுத்தி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவன் கையிலே கொடுத்து அந்த தன்னுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தேசாதிபதியாக அவனை உயர்த்தினான் என்று சொல்லி நான் பார்க்க. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆவியை பெற்ற மக்கள். ஆனால் அதற்கு முன்னாலே நாம் பார்த்தோமே தானியேல் புத்தகத்திலே மற்றும் எசேக்கியேல் புத்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே இவர்கள் எல்லாரும் டீமன் பொசஸ்ட் பீப்புள். இந்த அதிபதிகள் எல்லாம், இந்த பிரின்சஸ் எல்லாம் தீய சக்தியுடையவர்கள். இவர்கள் அந்த நாட்களிலே அந்த தீய சக்தியுடையவர்களாக இருந்தார்கள். இவர்களை சன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி திருமறை என்ன செய்கிறது? குறிப்பிடுகிறது. இன்னொரு வகையான மக்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள். அந்த நாட்களிலே உகரித், அக்கதேமியன், கானனைட், அனைக் என்ற ராஜ்யங்கள் இருந்தன. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ராஜாக்களை சூரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக கருதினார்கள். இவர்கள் தங்களுடைய ராஜாக்களை அவர்கள் தேவர்களாக, டிவைனாக அல்லது அரை கடவுளர்களாக, செமிகாடாக அல்லது டெமிகாடாக, குறு கடவுளாக அவர்கள் நடத்தினார்கள், நினைத்தார்கள், அவர்களே எதிர்பார்த்தார்கள். ராஜாக்கள் எல்லாரும் தேவ குடும்பத்தை, சூரிய கடவுளாகிய தேவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒன்று செமிகாட் அல்லது டெமிகாட் அல்லது ஃபுல்லி டிவைன் காட் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். இந்த ராஜாக்களை அவர்கள் தேவ கடவுள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நினைத்தபடினாலே தான் அவர்களே ஆராதனை செய்கிற பழக்கமும் இருந்து. நாம் நேபுகாத்நேச்சார் பாருங்கள்,
அவனை ஆராதனை செய்யும்படியாக எதிர்பார்த்ததை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் தெண்டனிட்டு அவனுடைய சிலையை என்ன செய்யணும்? பணியணும். ராஜாக்களை பணிய வேண்டிய அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல கிரேக்கர்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறைவின பொழுது அவர்களும் கிரேக்க ராஜாக்களை, பேரரசர்களை வணங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். இயேசு வாழ்ந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்திலே ரோம சீஷர்களை, ரோம ராயர்களை அவர்கள் வணங்க வேண்டும். ராயர் வழிபாடு என்று சொல்லி அதை சொல்வார்கள். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாரும் சூரிய குடும்பத்தை சேர்ந்த டிவைன் அல்லது செமிகாட் அல்லது டெமிகாட் என்று அவர்கள் கருதினபடினாலே அவர்களை வழிபட்டு வந்தார்கள். இவர்கள் அநேக பெண்களை என்ன செய்தார்கள்? கவர்ந்து தன்னுடைய அந்த சரீர மோகத்தினாலே, இச்சைகளினாலே அவர்களோடு அந்த பெண்களோடு கூட அவர்கள் தொடர்பு கொண்டு அதனாலே பிறந்தவர்கள் தான் ராட்சசர்கள், ஜயன்ஸ் என்று சொல்லி நம்முடைய திருமறையிலே வர்ணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் எண்ணாகம புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே இஸ்ரவேல் வேவு பார்க்க போனவர்கள், கானானிலே வேவு பார்க்க போனவர்கள் அங்கே இருந்த ராட்சசர்களை பார்த்து இவ்வளவு பயங்கரமான கொடிய ராட்சசர் இருக்கிறார்கள் என்று சொல்லி 28வது வசனத்திலே பாருங்கள். அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பலவான்கள், அரணைப்பான பட்டணங்களிலே, பெரிய பட்டணங்களிலே வசிக்கிறார்கள். ஏனாக்கின் குமாரரை பார்த்த இவர்கள் எல்லாரும் ராட்சச பிறவியார்கள் என்று சொல்லி 33வது வசனத்திலே நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் இப்படி பிறந்தவர்கள் என்று சொல்லி, இது மக்களுடைய நம்பிக்கை. இது மக்களுடைய நம்பிக்கை. 3வது வகையான தேவபுத்திரர்களை திருமறை நமக்கு குறிப்பிடுகிறது. அதை நாம் யோபுவினுடைய புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நான் பார்க்கிறோம். யோபுவினுடைய புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நான் பார்க்கிறோம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, இந்த தேவபுத்திரர் சன்ஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய சந்நிதியில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தேவதூதர்கள், இம்மார்டல் ஏஞ்சல்ஸ், அழியாத தேவதூதர்கள், தேவனுடைய தூதர்கள், ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். திரும்ப 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலும் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்கும் பொழுது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த தேவபுத்திரர் பாவம் இல்லாத தேவனுடைய சமூகத்திலே சேவித்த தேவபுத்திரர்கள், தேவ தூதர்களை இங்கே தேவபுத்திரர்கள் என்று சொல்கிறார். இந்த தேவபுத்திரர்களுடைய தேவதூதருடைய ஸ்டேட்டஸ் என்ன? சங்கீதம் 8ஆம் சங்கீதத்திலே 4ஆம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நீர் மனுஷனை விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், அவனை நீர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஆண்டவர் ஒரு டிவைன் கிரியேஷன் ஆர்டரை வைத்திருந்தார், தெய்வீக படைப்பின் அமைப்பு. இதிலே ஆண்டவருக்கு அடுத்த நிலைமையிலே தூதர்கள் இருக்கின்றார்கள். இந்த தூதர்களை விட மனிதர்கள் இன்ஃபீரியர், குறைந்தவர்கள். குறைந்த இந்த மனுமக்களை தேடி அந்த தேவ தூதர்கள் வருகிறதை தான் இந்த பகுதியிலே தேவபுத்திரர் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவபுத்திரர்கள் அவர்களை குறித்து இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, இந்த தேவ தூதர்களுக்கு இவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல் இருப்பார்கள், பரலோகத்திலே கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. திருமணம் என்பது இந்த தேவதூதருடைய வாழ்க்கையிலே இல்லை. திருமணம் பண்ணுவதும் திருமணத்திலே கொடுப்பதும் இந்த கடவுளுடைய அமைப்பிலே தேவ தூதர்களுக்கு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடைபெறும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னே நோவாவினுடைய காலத்திலே அவன் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஆக இந்த தேவன் தூதர்களாக படைக்கப்பட்ட சில தூதர்கள் தங்களுடைய நிலைமைகளிலிருந்து, தாங்கள் படைக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து விழுந்து போய் மனுஷர்களை தேடி மனுமக்களுடைய பிள்ளைகள் சௌந்தரியம் உள்ளவர்களாக என்று கண்டு தேவனுடைய படைப்பின் திட்டத்தை மீறி மனுஷ பெண்களோடு உறவு கொண்டார்கள். they co-inhabited with the daughters of human என்று சொல்லி மனுஷ குமாரர்களோடு குமாரத்திகளோடு
இந்த தேவ தூதர்கள் உறவு கொண்டார்கள். திஸ் இஸ் த பர்வேஷன் ஆஃப் காட்ஸ் கிரியேட்டிவ் ஆர்டர். ஆண்டவருடைய படைப்பின் திட்டத்தை அவர்கள் மீறி நடந்தார்கள். ஆகவே இம்மார்டல்ஸாக, அனித்தியமாக படைக்கப்பட்ட தேவ தூதர்கள் மனிதர்களோடு உறவு கொண்டது நிமித்தமாக அவர்கள் அந்த நித்தியத்தை இழந்து அனித்தியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள். இவர்கள் தான் ஆண்டவர் அந்த தேவ புத்திரர் மனுஷ புத்திரரோடு உறவு கொண்டார்கள். அது நிமித்தமாக மனுஷர்கள் பாவத்தில் ஈடுபட்டார்கள் என்கிற அந்த கூற்றை இந்த 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதை 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மாம்சத்திலே கொலையுண்டு அவர் மரித்த பிற்பாடு அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த காலத்திலே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த 3 நாட்கள் கல்லறையில் இருந்த நாட்களிலே அவர் போய் காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு ஆவியிலே போய் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்திலே இருக்கிற அந்த சூழலிலே அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் யார்? பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே கீழ்ப்படியாமற் போனவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு நோவா காலத்திலே கீழ்ப்படியாமற் போனவர்கள், இவர்கள் தான் இந்த தேவ புத்திரர் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த ஆவிகள், இந்த தேவ புத்திரர் இந்த நிலைமைக்கு கீழ்ப்படியாமற் போகிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதற்கு காரணத்தை யூதா தன்னுடைய நிருபத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இந்த ஆவிகள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலங்களை விட்டுவிட்ட தூதர்கள் என்று சொல்லி இங்கே யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த ஆவிகள், இந்த தேவபுத்திரர் தங்களுடைய ஆதி மேன்மை, தேவ தூதருடைய மேன்மையை அவர்கள் காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலமாகிய பரலோகத்தை விட்டுவிட்டு இந்த பூலோகத்திலே மனுமக்களோடு அவர்கள் அந்த மனுமக்களிலே பெண்களை அவர்கள் திருமணம் முடித்து இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காட்சியை அங்கே யூதா தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். இவர்களை தான் இந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் தேவ புத்திரர் என்று பார்க்கிறோம். இந்த தூதர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மகா நாளின் தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தேவ புத்திரர்கள் தான் மனுஷர்களிலே பெண் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தேவ புத்திரர் மூலமாகத்தான் தேவனுடைய படைப்பினுடைய அத்தனை திட்டமும் அலட்சியப்படுத்தப்பட்டு மீறப்பட்டு மனுஷனுக்கும் தேவ தூதர்களுக்கும் இருக்க வேண்டிய வித்தியாசம், இடைவெளி நீக்கப்பட்டு அவர்கள் மனுபுத்திரராக இந்த பூலோகத்திலே வாழ்ந்த அந்த காட்சியை பார்க்கணும். இவர்களை தான் இங்கே தேவபுத்திரர் என்று அந்த ஆதியாகம எழுத்தாளர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் தேவனை மனுஷனை தேவ சாயலாக படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய டிவைன் ஆர்டர், டிவைன் கிரியேஷன் ஆர்டரிலே மனிதனை ஆண்டவர் தம்முடைய சாயலாக படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதற்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் படிக்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன்னுடைய மனைவியோடு இசைந்திருப்பார். இது ஆண்டவர் ஏற்படுத்தின இயற்கை. ஆனால் தேவ தூதர்களோ தன்னுடைய நிலைமையை விட்டு இறங்கி மனு பிள்ளைகளோடு இணைந்தபடினாலே இந்த தேவனுடைய அநாதி படைப்பு சீரழிக்கப்பட்டது. அதனாலே பிறந்த பிள்ளைகள் தான் இந்த பாவத்தை பூமியிலே உருவாக்கினார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தில் இருந்த சத்தியமும் தூய்மையும் அழிக்கப்பட்டு மனுஷர்கள் அசுத்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இதுதான் சிம்பிள் ஃபேக்டர். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களுடைய பொருள். ஆண்டவர் மனிதனை புனிதமாக படைத்தார், சின்லெஸ்ஸாக, பாவம் இல்லாமல் படைத்தார். ஆனால் மனிதனோ தன்னுடைய பியூரிட்டி, தன்னுடைய தூய்மையை இழந்து
பாவத்தில் இல்லாமல் படைக்கப்பட்ட அவன் பாவ மனிதனாகி பாவத்திலேயே கற்பம் தரிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆகவேதான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் பாடுவார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். மனுஷன் பிறக்கும் பொழுதே பாவத்திலே அவன் பிறக்கிறதை தாவீது தன்னுடைய நிலைமையை குறித்து வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பாவம் பிறந்தபடினாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் 3வது வசனத்திலே, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. ஏனென்றால் போராடுவதென்றால் மனுஷனோடு போராடுதாங்க. மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக ரெபெல்லியன் புரட்சிப்படுகிறான், ஆண்டவருக்கு எதிர்த்து செயல்படுகிறான், ஆண்டவர் சொன்னதற்கு மீறி அவன் செயல்படுகிறான். he involved in rebellion against God's divine order. ஆண்டவருடைய தெய்வீக படைப்பினுடைய அனைத்தையும் அவன் சீரழித்து விட்டான், காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு என்னுடைய ஆவி என்னென்னைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சத்தானே, he is flesh. அவன் தன்னுடைய தூய்மை இழந்து விட்டான், தன்னுடைய தெய்வீகத்தை அவன் இழந்து விட்டான், அவன் பாவத்திலே இருக்கிறான், அவன் அழிவிற்குரியவன். இதுவரைக்கும் அழியாதவனாக நான் படைத்தேன், இம்மார்டலாக அவனை படைத்தேன், அவன் இப்பொழுது he became mortal, அவன் அழிந்து போகிறவன், அவன் மாம்சத்தானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு 5வது வசனத்தில் சொல்கிறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. the wickedness of human beings. ஆண்டவருடைய படைப்பினுடைய அனைத்தையும் அவர்கள் மீறி அவர்கள் செயல்பட்டபடினாலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. முதலாவது பூமி முழுசையும் மனுஷன் தன்னுடைய அக்கிரமத்தினாலே நிரப்பி விட்டான். ஆண்டவருடைய வாதம் என்ன? ஆண்டவர் படைத்த மனிதன், அவரை தொழுது கொள்வதற்காக சேத் வம்சத்தார் படைக்கப்பட்டார்கள். படைக்கப்பட்ட அந்த சேத் வம்சத்தார் ஆண்டவரை தொழுது கொள்கிற மக்கள் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தினாலே பூமியை நிரப்பி விட்டார்கள். தம்மை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக நியமித்த மக்கள் இப்பொழுது பாவம் செய்து பூமியை முழுவதும் அக்கிரமத்தினாலே நிரப்பி விட்டார்கள். முதலாவது மனுஷர்கள் பூமியிலே பெருகினார்கள், அவர்களோடு கூட சேர்ந்து அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று. அந்த அக்கிரமம் எந்த அளவுக்கு டீப்பா இருந்துச்சு, அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம், the figments of human thoughts, the imagination of human thoughts, everything became wicked என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எல்லாமே சீர்கெட்டு போய்விட்டது, எல்லாமே அக்கிரமத்தினாலே நிறைந்து போய்விட்டது என்று கர்த்தர் கண்டார். God saw, கர்த்தர் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். God repented, God grieved, God pained என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் வேதனைப்பட்டார், ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், ஆண்டவர் உடைந்து போனார். ஆண்டவர் மனுஷனுடைய அக்கிரமத்தை பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஏனென்றால் தாம் வெற்றி பெற வேண்டிய இடத்துல சாத்தானுக்கு வெற்றி. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியை நிரப்பினபடினால் யாருக்கு வெற்றி? Satan became triumphant over the divine order. ஆண்டவருடைய படைப்புக்கு மேலாக சாத்தான் வெற்றியை அடைந்து விட்டான். ஆண்டவருக்கு அது பெரிய ஒரு இகழ்ச்சியாக அமைந்தது. இது ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்திட்டு. God was grieved, வேதனைப்பட்டார். God was pained, ஆண்டவர் வருத்தப்பட்டார். God repented, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவருக்கு மனஸ்தாபப்படுகிற சுவாபம் கிடையவே கிடையாது. நீங்களும் நான் வேதத்தில் படிக்கிறோம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்திலே, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவர் மனம் மாறுகிற ஆண்டவர் அல்ல என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து 29வது வசனம், இஸ்ரவேலின் ஜெயபாலமான பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபம் படுகிறதும் இல்லை, அவர் மனம் மாற மனுஷனும் அல்ல. ஆண்டவருடைய சுவாபம் என்ன? அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல, அவர் மனமாறுகிறவும் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் எழுதின நிருபம்
13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். யாக்கோபு நிருபத்திலே அவருடைய வாழ்க்கை, அவருடைய 1ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. There is no change. God is unchangeable. மாறாத ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. He never repents. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். மனுஷனுடைய விக்கெட்னஸ், அக்கிரமம் ஆண்டோடைய மனதை வேதனைப்படுத்திற்று. ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார்? 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் அனைத்தையும் நிக்கிராம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஐ வில் டெஸ்ட்ராய். அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையினுடைய பொருள், மகா என்கிற எபிரேய வார்த்தையினுடைய பொருள், அதை 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே பார்க்கிறோம். நான் எருசலேமை துடைத்து போடுவேன். ஐ வில் வைப் இட் அவுட். ஆண்டவர் துடைத்து போடுவார். அப்படி அது துடைத்து போடுவார் என்கிறது பொருள் என்ன? அது இருந்த இடமே இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனுஷனுடைய அக்கிரமத்தினாலே அவனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய சத்தியமும் தூய்மையும் அவனை விட்டு போய் விக்கெட்னஸ்னாலே, அக்கிரமத்தினாலே அவன் நிறைந்திருந்தபடினாலே ஆண்டவர் அவனை பூமியினுடைய முகத்திலிருந்து அழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி அழித்து போடுவேன் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலும் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஒரு பக்கம் மனுஷன் பூமி அக்கிரமத்தினாலே நிரப்புகிறார், ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. யாரு? நோவா. இந்த நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவனை குறித்து அந்த 8வது வசனத்திலே பார்க்கிறோம். நோவா ஆண்டவர் தயவு கிடைக்க செய்தார். அதற்கு காரணம் என்னங்கிறது அங்கே பார்க்கிறோம். அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், உத்தமன், தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 2 பேதுருவினுடைய நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தில் இந்த நோவாவை குறித்து என்ன சொல்லுகிறது? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நீதியை பிரசங்கித்த நோவா. அபபக்தியுள்ள நிறைந்த உலகத்திலே நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. He was not only a just man, but he preacher of justice. ஆண்டவருடைய நீதியை பிரசங்கிக்கிற மனிதனாக இருந்தார். பூமி முழுவதும் மக்கள் அக்கிரமத்தினாலே நிரப்பி விட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் அவபக்தியுள்ள உலகத்திலே நீதியை பிரசங்கிக்கிற மனிதனாக இருந்தார். கர்த்தருக்குள் அருமையான இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்திலே அக்கிரமம் பெருகி இருக்கிற காலத்திலே நோவா மாதிரி சில மக்களை ஆண்டவர் தமக்குள்ளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நமக்குள்ளாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நோவா நீதிமானாக, நீதியை குறித்து பிரசங்கிக்கிற மனிதனாக, அவபக்தியான மக்கள் பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுக்கு நீதியை, தேவ நீதியை குறித்து பிரசங்கிக்கிற மனிதனாக இருந்தார். அவருடைய இருதயத்திலே சத்தியமும் தூய்மையும் இருந்தது. Purity and the truth was within his heart, and therefore he could be able to preach out justice of God. இன்றைக்கு நீங்களும் நான் அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நீதியை குறித்து பிரசங்கிக்கிற நோவாவை போல ஒரு சிலராக இருப்போம் என்றால், உங்கள் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் நம்முடைய ஆண்டவருடைய நீதி நம்மிடத்திலே காணப்படுகிறபடினால், நம்முடைய இருதயத்திலே ஆண்டவருடைய நீதினாலே நீங்களும் நானும் பக்தி விருத்தி உண்டாக்கினது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை கொடுக்கிற மக்களாக, உருவாக்குகிற மக்களாக நீங்களும் நானும் மாறும் பொழுது, இந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு மீட்பை ஆண்டவர் தர முடியும். சேத்தினுடைய குடும்பத்திலே அத்தனை பேரும் அக்கிரமத்தினாலே அவனுடைய சந்ததியார் மாறினார்கள். அதே சேத்தினுடைய வம்சத்திலே நோவாவுக்கு ஆண்டவருடைய தயை கிடைத்தது. அந்த அக்கிரமம் நிறைந்த அந்த சந்ததியிலே ஒரு நீதிமானுடைய குடும்பம் நிமித்தமாக ஆண்டவர் பூமியை காப்பாற்றினார் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதே போல இந்த கொரோனா வைரஸ்னாலே பூமி முழுவதும் பாதிக்கப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய ஜனமாக்கி நீங்களும் நானும் நீதியை காண்பிக்கிற மக்களாக, நம்முடைய உள்ளங்களிலே நீதியை பெற்றிருக்கிற நீதிமான்களாக இருந்து இந்த உலகத்திலே நீதியை குறித்து பிரசங்கிக்கிற
அவபக்தியுள்ள மக்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிற மக்களாக வாழ்ந்து காட்டும் பொழுது உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிவுக்கு காக்க முடியும், அழிவுக்கு தப்புவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையான மேன்மையான ஒரு பணிக்கென்று திருச்சபையாராகிய உங்களையும் என்னையும் இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை விசுவாசிகளையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அவபக்தியுள்ள சந்ததியின் மத்தியிலே என்னுடைய நீதியை பிரசங்கிக்கிற மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மூலமாக இந்த உலகத்தை நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய காப்பின் பணி திட்டத்திலே நீங்களும் நானும் நம்மை இணைத்துக் கொள்ள, நீதிமான்களாக வாழ ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கீர்த்தனை 6 பாடுவோம். கீர்த்தனை 6. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுவது 28ஆம் தேதி திருமதி ஷாரன் ஜெப ராஜேஷ், 29ஆம் தேதி செல்வி லிவினா சுந்தர், 30ஆம் தேதி திரு ஜெபசெல்வன் நிக்சன், திரு ஜெயபிரசாத் ராஜேந்திரன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி அருள் திரு ஆனந்த மகராஜன், 3ஆம் தேதி மாஸ்டர் ஜெஷூர் தாமஸ், 4ஆம் தேதி திருமதி மாலதி ராபர்ட் வில்சன், திரு சுனில் மணி. திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் ஜூன் மாதம் 28ஆம் தேதி எம் பால் ராஜமணி அனுராதா தம்பதியர்கள், 29ஆம் தேதி இ மித்ரன் நிர்மலா தம்பதியர்கள், ஜூலை மாதம் 6ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் நவசீவல் சோபனா தம்பதியர்கள். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லா நல்வீவுகளையும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் தருகிற ஆண்டவராயிருக்கிறீர். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. இந்த புதிய ஆண்டும் அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து நீர் தருகிற ஈவாக நீர் அமைத்து கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டை ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் தங்களுடைய திருமண நாட்களையும் நினைவு கூறுபவர்களுக்கு இது பரத்திலிருந்து வருகிற ஈவாக, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிற நன்மையாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே. ஆமென்.
இந்த நாட்களிலே இந்த கொரோனா தொற்று நோயினாலே நம்முடைய உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக, தங்களுக்கு அன்பிற்குரியவர்களை இழந்த மக்களுக்காக, அவர்கள் மத்தியிலே சேவை புரிகிற மருத்துவர்களுக்காக மற்றும் மருத்துவத் துறையில் இருக்கிற அனைத்து தாதியர்கள், செவிலியர்கள், ஆயாக்கள் மற்றும் வார்ட் பாய்ஸ், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நாட்டினுடைய நலனுக்காக, நம்முடைய நலனுக்காக, தங்களுடைய குடும்பங்களை உயிரையும் பணையமையும் வைத்து செயல்படுகிற இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. சபையில் ஒரு உறுப்பினர் அதற்காக நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபிப்போம். கிருபையில் ஐஸ்வரம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். கடந்த ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய கண்மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தின உம்முடைய திவ்ய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளாக ஒன்று கூடி தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொன்ன வாக்குத்தத்தத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், தேசத்தை நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் விலகி எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து நாங்கள் விட்டு விடும் பொழுது நீர் எங்களுக்கு இரக்கத்தை பாராட்டுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆம் கர்த்தாவே, உலக பிரகாரமாக நாங்கள் பாவத்துக்குள்ளாக சிக்கி கொண்டு இருந்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், எங்களுடைய பாவத்தை எங்களுக்கு நீர் மன்னித்து எங்களுக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கொரோனாவிற்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேசத்தில் அநேக ஜனங்கள் இந்த கொரோனா கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கர்த்தாவே, அப்போ ஏற்பட்ட ஜனங்களை உம்முடைய கிருபையின் கருத்துக்களாக தாழ்த்தி தருகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை பயத்து நிமித்தமாக இந்த கொள்ளை நோயிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வியாதி ஆண்டவரே உயிரை பறிக்கிற வியாதியாக இருக்கிறது. ஆண்டவரே, முதலாவது பயத்தை மனிதனுடைய இருதயத்திலே அது கொண்டு வருகிறது. பிசாசு அவன் கொண்டு வருகிற பயத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது விலகி ஓடும்படியாக ஜெபிக்கிறோம். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு என்கிறதான வல்லமையுள்ள நாமம் விளங்க நீர் பெரிய அற்புதங்களை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலே நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய சரீரத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நீங்கி புதிய பலன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயத்தை புறம்பே தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய உற்சாகத்தின் ஆவினாலே நீர் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரை கொடுக்கின்ற ஒவ்வொரு சிகிச்சைகளும் அது ஆண்டவரை பலன் அளிக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எதிர்காலத்தை குறித்த கவலைகள் கர்சனைகள் எல்லாவற்றும் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல கர்த்தாவே, இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த ஒவ்வொரு ஜனத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்ற ஜனங்களுக்கு நீர் ஆறுதல் நாயகனாயிருந்து நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை தேய்ச்சும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே சேவை செய்கிற டாக்டர்ஸ்க்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நர்ஸுக்காக வருகிறோம். ஆண்டவர், அதே போல பாதுகாப்பு துறையில் இருக்கிற ஜனங்களுக்காக, துப்புர தொழிலாளர்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த தொற்று நோய் பரவாதபடிக்கு அவர்கள் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான கவசங்களை விடுத்திருந்தாலும் தெய்வீக பாதுகாப்பு அவர்கள் கடந்து செல்கிற வழியோடு நிழலிடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமம் தரித்தவர்களாக காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை நீர் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களிடத்திலே காணப்படுகிற பயத்தை நீர் புறம்பே தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வியாதியிலும் அவர்கள் நல்ல சட்டத்திட்டங்களை ஜனங்களின் எதிர்காலத்தை குறித்து அவர்கள் எடுக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றாட உள்ள தேவைகளை அவர்கள் சந்திக்க நீர் கிருபை பாராட்டும். தேசத்திலே வறுமை,
ஆண்டவரை வறுமையிலே யாரும் மறிக்காதபடிக்கு அவர்களுடைய அணுதின தேவைகளை நீர் சந்தித்து பலப்படுத்தி நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸை நீர் அழித்து போடும்படியாக ஆண்டவரை ஏற்ற வேளையிலே இதற்கென்ற மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் கண்டுபிடிக்கத்தக்கதாக நீர் தேவையான டாக்டர்ஸ்கள், நர்ஸுகளுக்கு ஞானத்தையும் உம்முடைய ஆலோசனைகளையும் நீர் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை ஆண்டவரை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்கிறதான உம்முடைய இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா தேசத்திலும் உலகத்திலும் தெய்வீக சமாதானம் கடந்து வந்து இந்த கொரோனா வைரஸை உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே நீர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்பேற்பட்ட விடுதலை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி. நீர் அப்பேற்பட்ட காரியத்திலிருந்து எங்களை நீர் மீட்டு கொண்டு நீரே மெய்யான தேவன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் உலகத்திற்கு நீர் வெளிச்சமாக நீர் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முச்சொல்மா எங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி உம்முடைய கிருபைகளுக்காக ஒப்புவிக்கிறோம். நீரே ஏந்தி தாங்கி வழி நடத்தும். எல்லா துதிகனமாகி உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இந்த தொற்று நோய்க்கு ஏற்ற ஒரு மருந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கும் அந்த வேக்சின் மூலமாக ஆண்டவர் இந்த மனுக்குலம், அழிந்து போகிற மனுக்குலத்தை காக்கும்படியாக ஏதாகிலும் ஆண்டவர் ஒரு வழிமுறையை உருவாக்கி கொடுக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சபையின் உறுப்பினர் ஒருவர் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஏசப்பா. நன்றி கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் சுவாமி. தேசத்தின் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கர்த்தாவை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் ஏற்றுகின்ற சட்ட திட்டங்கள் கர்த்தாவை ஏழை எளிய மக்களுக்கு அது நன்மை செய்யும்படியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இராணுவ வீரர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, இராணுவ வீரர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உயிர் சேதங்கள் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லையில் ஆண்டவரே, இந்திய தேசத்தின் எல்லையில் காணப்படுகிறதான இந்த நேபாள், சைனா, பாகிஸ்தான் இவர்கள் மூலமாக எந்த பிரச்சனையும் மறுபடியுமாக வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சாமி. உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தை கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆற்றி தேற்ற வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சாமி. அரசாங்கம் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளவும் அவருடைய குடும்பங்களை பராமரிக்கவும் நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, தேசத்தின் பொருளாதாரத்தை கூட உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ லட்சம் மக்கள் கர்த்தாவே வேலை இல்லாமல் இருக்கிறதை நீர் காண்கிறீர் சுவாமி. நீர் தயவாக இறங்கி அப்பா எல்லா ஜனங்களுக்கும் சுவாமி ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் தர வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தின் தொழில் வியாபாரங்கள் செழித்தோங்க நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, அரசாங்கம் எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு தொழில் வியாபாரத்தையும் கூட சுவாமி கார்ப்பரேட் கரத்தில் கொடுத்து விடாதபடிக்கு சுவாமி அதை சுமூகமாக நடத்த என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வர என் தேவன் நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. விவசாயிகளை கூட கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் எடுத்து போட வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. அவருடைய விளை நிலங்களை என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய விளை பொருட்கள் எல்லாம் கர்த்தாவே எந்த காரணத்தில் கொண்டு வீணாகி போகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இயற்கை பேரழிவுகள் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்தில் பஞ்சம் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, திருச்சபைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை கர்த்தாவே ஏசப்பா, சீக்கிரத்திலே சபை மக்கள் வந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உம்மை துதிக்கவும் கர்த்தாவே நீர் வழிவாசல்களை திறந்து தர வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய போதக பிதாக்களையும் ஆண்டவரே ஏசப்பா, ஊழியக்காரர்களையும், மிஷினரிமார்களையும், தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவரே மேய்ப்பர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறதை நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. உம்முடைய தெய்வீக சமாதானத்தை உலகம் முழுவதிலும் நீர் ஊற்ற வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. இருக்கின்ற எல்லா சூழ்நிலையும் மாற்ற உம்மாலே மட்டும்தான் முடியும் சுவாமி. ஆண்டவரே, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் சொன்னது போல அப்பா, இந்த சூழ்நிலையில் நீர் மாற்றி போட வேண்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. இம்மட்டும் கர்த்தாவே எங்களையும் எங்கள் தேசத்தை நீர் வழி நடத்தி வந்தமைக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரப்பா. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். எங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்தருளும் எங்கள் கர்த்தாவே. ஜெபம் பண்ணுகிறதற்கு பூர்ணமான விருப்பத்தை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே.
எங்களுடைய இருதயங்களிலே நீர் பொழிந்தருளின உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். துப்புரவு மற்றும் நீதி என்கிற நல் விதைகளை எங்களுடைய இருதயத்திலே விதைக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை சகல மோசங்களிலும் துன்பங்களில் நின்று உபத்திரவங்களில் நின்றும் உமது பலத்த ஒத்தாசையினால் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்களும் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கிற அக்கிரமத்தினின்று, மனுஷருடைய அக்கிரமங்களில் நின்று, இருதயத்தின் நினைவுகளில் நின்றும் தேவரீர் எங்களை விலக்கி காத்து உங்களுடைய இருதயத்தை நாங்கள் தேற்ற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். முடிவு பாடலாக பாமாலை 339 பாடுவோம். 339 பாமாலை. ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் மனுஷனை செம்மையானவனாக நீர் படைத்தீர். சேத்தின் புத்திரர் உம்மை தொழுது கொள்கிற சந்ததியாராக தங்களுடைய சந்ததியை துவக்கினார்கள். காலா காலங்களிலே உம்முடைய படைப்பை அமைப்பை ஆர்டரை மீறி தேவ தூதர் புத்திரர் மனு புத்திரரோடு உறவு கொண்டபடியினாலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று நீர் கண்டு நீர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டீர். மனுஷனை உண்டாக்கினது உமக்கு விசனமாயிருந்தது. உம்முடைய இருதயத்திற்கு அது வேதனை அளித்தது, துயரத்தை அனுப்பினது. ஆனால் அதே நேரத்திலே நோவா தன்னுடைய காலத்திலே அவபக்தியுள்ள மக்கள் மத்தியிலே அவன் நீதிமானாயிருந்து உத்தமனாயிருந்து தேவனோட சஞ்சரித்து அவபக்தியுள்ள மக்களுக்கு நீதியை குறித்து பிரசங்கித்தபடினால் அவன் சந்ததியின் மூலமாக அவனுடைய குடும்பத்தின் மூலமாக ஆண்டவரை சேத்தின் புத்திரரிலே சந்ததியிலே ஆண்டவரை எல்லாரையும் நீர் அழித்தாலும் அந்த ஒரு மனிதன் மூலமாக மனுகுலத்திற்கு ஒரு பெரிய மீட்பை
ஆண்டவரே தொடர்ச்சி நீர் கொடுத்தீர். அதே போல எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சகல அக்கிரமங்களை நீர் எங்களை விட்டு அகற்றி எங்களை நீர் படைத்ததற்காக நீர் மகிழ்ச்சி படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே நீதி குடிகொண்டிருக்கும்படியாக இப்படி ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே நீதியை விதைத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. முடிவு கவிகள் 2. முடிவு கவிகள் 2. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு நம்முடைய இல்லங்களிலே நாம் குடியிருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.